வாங்க ஒன் டே ட்ரிப்பாக பழனிக்கு போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து பழனி போகிற ரோடு நல்லாவே போட்டாங்க. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கல்லும் மண்ணுமா இருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு போட்டானுங்க டப்பு டப்புன்னு. ஆனால் எப்படி தான் உள்ளுக்குள்ளே போனாலும் சரி ரோடு குழி குண்டுமாக தான் இருந்துச்சு பழனிக்கிட்ட. நம்ம அங்கேருந்து போனோம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம போனது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. குழி குண்டு ரோடும் அப்படியே தான் இருந்துச்சு. நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா பழனி முருகனை பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே தாங்க ஒரு இது நடக்குது. ஃபஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபா 40 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, ஒரு காருக்கு 70 ரூபா டிக்கெட் வாங்குறானுங்க. கேட்டோன்னாக்கா அப்படி தாங்க நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறானுங்க, டோல் ஃபீ மாதிரி. இந்த 70 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 20 மீட்டருக்கு 70 ரூபா வாங்குறானுங்க. அதுவும் காரும் பார்த்திங்கன்னா நம்ம நடு ரோட்டில் தான் பார்க் பண்ணி ஆகணும். கேட்டால் ஃப்ரீ பார்க்கிங் சொல்கிறாங்க, நான் அது நடு ரோட்டில் தான் பார்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பேரண்ட்ஸ்லாம் இறக்கி விட்டு போட்டு நம்ம அங்கே போனோம். நிறைய பேர் இங்கே தான் வந்து பெரியவங்களாம் இறக்கி விட்றாங்க. அந்த சைடு உள்ளுக்குள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. ஆட்டோவில் இறங்கி போங்கன்னு சொல்கிறானுங்க. இல்லைனாக்கா நம்ம இந்த எலக்ட்ரிக் வண்டி இருக்கும் அதில் போங்கன்னு சொல்கிறானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை இங்கே போய் பார்க்கிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள திருப்பியாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார் பார்த்திங்கன்னா ரோட்டில் தானே கிடக்கும். எவனாச்சும் வந்து இடிச்சிட்டு போனாலும் சரி எவனும் கேட்க முடியாது. ஸோ நம்ம மட்டும் நிறுத்துறோமான்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லா காருக்கும் நடு ரோட்டில் தான் நிறுத்திட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, முனிசிபாலிட்டி பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸஸ் தான் நடக்குது. நீங்கள் என்ன தான் ஆவினங்குடி கோயிலுக்கு போகிறேன் இல்லை மேலே இருக்க முருகன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி நீங்கள் 70 ரூபா டோல் பே பண்ணி தான் ஆகணும். அது நான் ஆவினங்குடி தான் வரேன்னு சொன்னால் அப்போயுமே நீங்கள் டோல் பே பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த 20 மீட்டருக்காக கரெக்டாக இங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா இங்கே போய் நம்ம வண்டி நிறுத்தணும். அதுக்கு 70 ரூபா வாங்குறானுங்க. அப்புறம் சரி ஓகே என்ன பண்ணுறது, கோயிலுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம ஆவினங்குடி கோயிலுக்கு போனோம். பழனி மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து முருகன் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்தாராமா. அதுக்கப்புறம் தான் பழனி மலை மேலே ஏறி போயிருக்காரு. அதுக்கப்புறம் பழனி மலை கீழே இறங்கினதும் இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்தாராமா வள்ளி தெய்வ யானையை பார்க்குறக்கு. அதனால தான் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வ யானையோட ஒன்றா இருப்பார். பழனி மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் தனியாக இருப்பார். ஸோ முருகனை இங்கே நீங்கள் வள்ளி தெய்வானையோட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே தான் வரணும். அது நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். முருகனை நீங்கள் பக்கத்தில் இருந்து கூட பார்க்க முடியும். தென் நம்ம உள்ளுக்குள்ள வந்து வீடியோஸ் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம முருகனை தரிசிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே பழனி முருகனை பார்க்க போகிறோம். எதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெயின்லேயும் போகலாம், இல்லையா நீங்கள் ரோப் கார்லேயும் போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காரை கொண்டு போய் பார்க்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து முனிசிபாலிட்டி பார்க்கிங் போயிட்டு இருந்தோம். அப்போ அங்கே கொண்டு போய் பார்க்கிங் எப்படியோ பார்க்கிங் போட்டுட்டு உள்ளுக்குள்ள நடந்து போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் எடுத்துக்கலாம்னு சொல்லி ட்ரெயின் போச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ரோப் கார் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆகும். நெட்லேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம நெட்டில் பார்க்கலிங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க சடனாக. ஸோ அதனால் நம்ம ரிஞ்சுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கேயே பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் மேலே அலோடு இல்லை. இப்போ புதுசாக சட்டம் கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபான்னு சொன்னாங்க. ஆல்சோ நம்ம ரிஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா. நேராக ஸ்பெஷலாக போகிறக்காக. நீங்கள் நார்மலாக 25 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதே நீங்கள் 60 ரூபாய்க்கு எடுத்திங்கனாக்கா வெறும் ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம். அப்போ மேலே பார்த்திங்கன்னா ஃபோன் நிறைய பேர் எடுத்து வராங்க. ஏன்னா சுவிச் ஆஃப் பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள் மேலே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா பிடிங்கி வச்சுட்டாங்கன்னா தர மாட்டாங்களாமா. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பழனிக்கு ஏன் முருகன் வந்தாருன்னு சொல்லிட்டு. ஒரு பழத்துக்காக ஆசைப்பட்டு உலகத்தை சுற்றி வந்தார் நேர்மையாக. ஆனால் வந்து நம்ம விநாயகர் வந்து அந்த பழத்தை எடுத்துட்டார் அப்பா அம்மாவை சுற்றி வந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா நாரதர். ஸோ அதனால தான் நம்ம பழனி மலைக்கு வந்தார் முருகன். அதுக்கப்புறம் பழனி மலை சாமி கும்பிட்டு நம்ம கனகப்பட்டி சித்தரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். கனகப்பட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக பழனிலேருந்து வெறும் 10 கிலோமீட்டரில் தான் இருக்குது. நாங்கள் பழனிலேருந்து இங்கே வரவே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் சர்க்குருவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அரௌண்ட் 10 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்து தரிசனிக்க முடியும். ஸோ நாங்கள் 9 மணி ஒரு பூஜைக்கு வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம். அப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா சந்திரமும் தீர்த்தமும் கொடுத்தாங்க. அதே நம்ம வாங்கிட்டு அப்போயே நம்ம 8:30 மணிக்கு கிளம்பிட்டோம். அங்கேயே நீங்கள் வந்து 3 நேரம் சாப்பாடும் போடுவாங்க. நீங்கள் அன்னதானத்துக்கான காசும் தந்துக்கலாம். ஆல்சோ நீங்கள் அன்னதானமும் சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே அன்னதானம் எப்போவுமே இருக்கும். அப்போ நம்ம சர்க்குருவை நம்ம பார்த்துட்டு தென் அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் திருப்பூருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல் டே ஆயிடுச்சு. நம்ம தெளிவான வீடியோ ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ கேமரா மேலே அலோடு இல்லை. அதனால் அதிகமாக நம்ம ஃபோட்டோ எடுக்கல.